ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நம்ம தெய்வத்தின் குரல் பகுதி எடுத்து ரொம்ப நாட்கள் ஆகிடுத்து, மாதங்கள் ஆகிடுத்து. இப்போ இன்றைக்கி அதை பார்க்கலாம்னு ஒரு ஆசை. அப்போது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் பெரிய பெரிய தமிழ்நாட்டு கோவில்கள் எழும்பியிருக்கு. பல தேசங்களில், கீழ் திசை நாடுகளில் ஜீவகலையோடு ஏற்பட்டது ஒரு நிலை. இப்போது நம்மளுடைய திருப்பாவையும் திருவம்பாவையும் சயாமுக்கும், அதாவது தாய்லாந்துக்கும் போயிருக்குன்றத மெரிவா அன்றைக்கே சொல்லியிருக்கா. அப்போ மக்களுக்கு நம்மளுடைய மத சார்ந்த நம்பிக்கைகளை நம்ம பிரச்சாரம் பண்ணாமலேயே அவளுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகி, அந்த சூரியனோட ஒளி தன்னை தெரியாத போய் ஒரு இடத்துக்குள்ளே புகுந்துக்கிற மாதிரி நம்மளுடைய வேதங்களும் புராணங்களும் ஸ்மிருதிகளும் அதனுடைய ஈர்ப்பு சக்தியின் மகிமையாலேயே போய் பல இடங்களுக்கு புகுந்துது. இதுக்கு சான்றாக அங்கே வருஷம் இங்கே நம்ம திருப்பாவை திருவம்பாவை பாராயணத்தை இந்த தேசங்களில் பார்க்க முடியாது. தாய்லாந்து மாதிரி தேசங்களில் அங்கே மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய உற்சவமே நடக்கிறதுன்னு பெரியவா சொல்லியிருக்கேன். 2 பாவைகளும் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த உற்சவத்தில் பெருமானுக்குரிய டோலோட்சவத்தை ஊஞ்சல் வைத்து ஆடுறத, சிவபெருமான் வேஷத்தை போட்டுக்கொள்கிற ஒருத்தனுக்கு சயாம் தேசத்தில் இதை மாதிரி ஒரு உற்சவம் நடத்துகிறா. சரி, அவளுக்கு பாவ நூல்களை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் அடியோட ஒன்றுமே தெரியாது. அப்படின்னா அந்த உற்சவம் மார்கழியில் நடக்கிறதுன்றதுக்காக பேசுகிறது மட்டுமே ஆதாரம் இல்லைன்னு தோணலாம். ஆனால் இப்போ நான் ஆதாரத்தை சொல்கிறேன்னு பெரியவா காண்பிக்கிறார். அப்போ அந்த உற்சவத்துக்கு பெயரவே ட்ரிப்பாவை அப்படின்னு சொல்கிறாவா. இப்போது பைபிள் படிக்கிறவாளுக்கு உபநிஷத்தை சமாச்சாரமே தெரியாட்டா கூட அதிலிருந்து ஒரு கதை மாத்திரம் அவகிட்ட இருக்க மாதிரி, தாய்லாந்துக்காராளுக்கு திருவம்பாவை அடியோடு விட்டு போயிட்டது அப்படின்னா கூட அவளுக்கு இதே தனுர் மாதத்தில் சிவவேஷம் போட்டு கொண்டவனுக்கு நடத்துகிற டோலோத்சவத்துக்கு இந்த பேர் மட்டும் ஏன் இருக்குது? சரித்திர காலத்துக்குள்ளே இப்படிப்பட்ட மாறுபாடுகள் உண்டானாக்கா 3000-4000 வருஷத்துக்கு முற்பட்ட சமாச்சாரங்கள் வெளிநாடுகளில் எத்தனையோ திரிந்தும் மாறியும் தானே இருக்கும். இத்தனை மாறினாலும் எல்லாவற்றிலும் வேத சம்பிரதாயத்தின் அடையாளங்கள் இதோ இருக்கும் அப்படின்னுட்டு நன்னாவே தலை நீட்டுறதை நம்மளால் பார்க்க முடியறதுன்னு பெரியவா கோடிட்டு காமிக்கிறான். சரித்திர காலத்துக்கு முற்பட்டவான்னு வைக்கப்பட்ட பழங்குடிகளின் மதங்களில் கூட நம்ம சமய சின்னங்கள் இருக்குது. அத்தகைய காலத்துக்கு முந்தி நாகரீக வாழ்க்கையே உருவாகாத தூரதேர தேசங்களுக்கெல்லாம் இந்தியாவிலிருந்து படையெடுத்தோ இல்லை வியாபாரத்துக்காகவோ போய் நம்ம நாகரீகத்தை அவள் பரப்பியிருக்கான்னாக்கா அது பொருத்தமாகவே இல்லையே அப்படின்னு சொன்னால், இங்கிருந்து கொண்டு போய் அவள் புகுத்தலை. ஆதியில் லோகம் முழுக்கவே வேத மதமாக தான் இருந்திருக்கு. அப்படித்தான் எனக்கு தோன்றதுன்னு பெரியவா நன்னா ஒரு ஆதாரத்தோடு சொல்கிறான். அப்புறமா அவள் திரிஞ்சு அந்தந்த தேசத்துக்கு ஒரிஜினல் மதங்களாக அவை நிலைநாட்டப்பட்டிருக்கு பல்வேறு பாகுபாடுகளோட. சரித்திர காலத்துக்கு உட்பட்ட கிறிஸ்தவம், பௌத்தம், இஸ்லாம் இது எல்லாமே அப்படி தான் பரவி இருக்கணும். மற்ற மதங்கள் இல்லாத பல அம்சங்கள் நம்ம மதத்தில் இருக்குது. அதில் ஒன்று கர்மா தியரி, அதாவது கர்மா கொள்கை. நம்ம மதங்களில் மதத்திலேருந்து வந்த பௌத்தம், சமணம் அப்படிங்கிறதெல்லாம் இதை ஒப்புண்டா கூட ஏனைய மதங்களில் இந்த கொள்கை இல்லை. கர்மா தியரினா என்ன? எந்த செயலுக்கும் பிரத்தியாக ஒரு விளைவு உண்டு. தேர்ஸ் அ காஸ் அண்ட் அன் எஃபெக்ட், ஆக்ஷன் அண்ட் அ ரியாக்ஷன். இதை தவிர்க்க முடியாத விதிகளாக இருக்குதுன்னு ஃபிசிக்ஸ்லேயும் ஒத்துக்கிறான். பௌதீகத்தில் சொல்கிறதையே மனுஷ வாழ்க்கைக்கும் பொருத்தி கர்ம கொள்கை அப்படின்னு நம்ம பெரியவா சொல்லி வச்சுருக்கா. பிரபஞ்சத்தில் ஜடமான பூதங்கள் போலவே சைத்தன்யம் என்ற அறிவுள்ள ஜீவர்களும் அடக்கம். இதை ஒன்று சேர்ந்து தான் லோக வாழ்வு இயங்கிறது. எனவே ஒன்றுக்கொன்று இருக்கிற நியதி, தர்மம் ரெண்டுத்துக்கும் ஒன்றா தான் இருக்கணும். மனுஷனின் ஒவ்வொரு கர்மாக்கும் விளைவாக ஒரு பலன் உண்டாகியே தீரணும். அதுதான் கர்மா தியரி. பாப கர்மம் செஞ்சால் அதுக்கான தண்டனையை மனுஷன் அனுபவிக்கணும். புண்ணிய கர்மம் செஞ்சால் அதனான நற்பலனும் அவனை சேரும். அப்படின்றது தான் நம்ம மதத்தினுடைய சாராம்சமாக இருக்குது. தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.